வணக்கம் நண்பர்களே. கரூர் சம்பவம் இதுதாங்க இன்றைக்கி மிகப்பெரிய இந்தியாவில் ஒரு ஹாட் டாபிக். அது மட்டும் இல்லாமல் அதில் உயிரிழந்த 41 பேர். இந்த 41 பேரில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா 10 பேர். நம்ம கேஸு அது என்ன ஈவெண்ட்டு அதுலையெல்லாம் நம்ம உள்ளே போகல. ஆனால் அந்த குழந்தைகள் 10 பேர் இறந்துருக்காங்க இல்லையா, பெண்களும் குழந்தைகளும் அதிகம். அப்போ இந்த மாதிரி அதிகம் கூட்டம் கூடக்கூடிய இடங்களுக்கு குழந்தைகளையும் பெண்களும் வயதானவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள அங்கே கூப்பிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்களே அந்த மாதிரி இடங்களுக்கு, அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடும் இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி இந்த கூட்டத்தினால் மூச்சு திணறி இறந்துருக்காங்க அதிகமாக. இதில் பார்த்திங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்னால் எப்படியாவது அவங்க தங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வயதானவங்க, அதே மாதிரி குழந்தைகள், பெண்கள், இவங்க தங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியாக முடியாது. ஒரு பெரிய ஸ்டாம்பேட், ஒரு கும்பல் தள்ளும்போது தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலையில் ஒன்றுக்கொன்று தள்ளும்போது உடனே ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டுதுன்னா அவங்களால காத்து கொள்ளவும் முடியாது. அதே நேரத்தில் அந்த மூச்சு திணறலில் இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். முடிந்த 99% இந்த பெரிய பெரிய கூட்டங்களுக்கு குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் போவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் இந்த மூச்சு, அதே மாதிரி இதயம் சம்பந்தமான பல விஷயங்கள் அதிகமாக நடக்குது. இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய லெவலை விட கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா பக்கம் வாகனங்கள், புகை, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேஷன், மக்கள் தொகை பெருக்கம், இதனால் என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி மற்ற வாயுக்கள் அதிகமாகி ஆக்சிஜன் கண்டென்ட் குறைந்துருது.